உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. சந்திரயான் 4 திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ்குமார் வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று மதியம் நடைபெற்றது. கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தற்போது செய்தியாளர்களிடம் விளக்கி வருகிறார். இந்த மத்திய அமைச்சரவையில் பல்வேறு திட்டங்களுக்கு ஒப்புதல் என்பது வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்தியா மீண்டும் நிலவுக்கு செல்ல இருக்கிறது. அதாவது சந்திரயான் 4 திட்டத்தின் மூலமாக இந்தியா மீண்டும் நிலவுக்கு செல்ல இருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதி சந்திரயான் 3 திட்டத்தின் கீழ் சந்திரயான் 3 விண்கலம் நிலவின் தென் துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. அதன் தொடர்ச்சியாக தற்போது சந்திரயான் 4 விண்கலத்தை நிலவுக்கு இந்தியா அனுப்ப இருக்கிறது. ஆனால் இரண்டுக்கும் ஒரு வேறுபாடு உள்ளது. சந்திரயான் 3 விண்கலம் நிலவில் தரையிறங்கி விட்டு அங்கேயே உறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் சந்திரயான் 4 திட்டத்தை பொறுத்தவரை இந்தியாவின் சார்பில் அனுப்பப்படும் விண்கலமானது அங்கே தரையிறங்கி விட்டு மீண்டும் பூமிக்கு திரும்பும் வகையில் அந்த திட்டம் என்பது வடிவமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கி அங்கிருந்து மாதிரிகளை எடுத்துக்கொண்டு இங்கே பூமியில் வைத்து அவற்றின் மீது ஆராய்ச்சி செல்லும் வகையில் இந்த சந்திரயான் 4 திட்டம் என்பது வடிவமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 2040க்குள் இந்த நிலவுக்கு சந்திரயான் 4 விண்கலத்தை தரையிறக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக விவரங்கள் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். முழுமையான தகவலை தெரிவித்த பிறகு இதனுடைய மற்ற சாராம்சங்கள் என்ன என்பது தெரிய வரும். அதே போல ககன்யான் திட்டம் என்பது நிலவுக்கு மனிதர்களை அனுப்புவதற்கான திட்டம் தான் ககன்யான் திட்டம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த ககன்யான் திட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பூர்வாங்க பணிகளை மேற்கொள்வதற்கும் மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கி இருக்கின்றது. இதை தவிர இந்தியாவிற்கென்று சொந்தமாக ஒரு விண்வெளி மையம் அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசு தொடர்ந்து கூறி வருகிறது. அதாவது 2035க்குள் இந்தியாவுக்கென்று பிரத்யேகமாக விண்வெளி நிலையம், அதாவது பாரதிய அந்தராஷ்டிரிய ஸ்டேஷன் என்று இதற்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த இந்திய விண்வெளி மையத்தை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை தொடங்குவதற்கும் இன்றைய தினம் மத்திய அமைச்சரவையிலே ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். சரிங்க ரமேஷ்குமார், தற்போது இந்த அமைச்சரவை இந்த ஒப்புதல் அளித்திருக்கிறது. இந்த வெள்ளி கிரகத்தின் ஆர்பிட்டர் மிஷன் யார் தலைமையில் நடக்குது, யாரெல்லாம் இதில் பங்கேற்க இருக்கிறாங்க, அந்த மாதிரி விவரங்கள் கிடைச்சிருக்கா? அதாவது இந்த சந்திரயான் 4 நீட்சியாகவும் இந்த வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் என்கிற திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அநேகமாக அது வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக விண்கலம் அனுப்புவதற்கான திட்டம் தான் இந்த வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது குறித்த முழுமையான விவரங்களை தற்போதுதான் மத்திய அமைச்சர் விளக்கி வருகிறார். இருப்பினும் அது சந்திரயான் 4 திட்டத்தினுடைய நீட்சியாக இந்த வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. ரமேஷ்குமார், தற்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இது பற்றி ஏதாவது விவரங்கள் இருக்கா? நிச்சயமாக. அதாவது சுதந்திர தின உரையாற்றிய பிரதமர் மோடி அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இதுவே சரியான ஒரு தருணம். நாட்டின் பல்வேறு இடங்களில் பல முறை தொடர்ச்சியாக தேர்தல் நடைபெறுவதால் வளர்ச்சி திட்டங்கள் பாதிக்கப்படுகிறது. எனவே இதற்கு நாம் கட்சி எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் இதற்கு ஆதரவை தர வேண்டும் என்று சுதந்திர தின உரையின் போது பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நடப்பு ஆட்சி காலத்திலேயே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு திட்டம் வைத்துள்ளது என்று அவர் தெரிவித்திருந்தார்.
இந்த நிலையில்தான் கடந்த செப்டம்பர் மாதம் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய்வதற்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு உயர்மட்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. இந்த உயர்மட்ட குழு பல்வேறு அரசியல் கட்சிகள், பல்வேறு தரப்பினர் ஆகியோரை சந்தித்து கருத்துக்களை கேட்டு கலந்து ஆலோசித்து கடந்த மே மாதம் தன்னுடைய அறிக்கையை குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பித்திருந்தது. அந்த உயர்மட்ட குழுவினுடைய பரிந்துரைகளுக்கு இன்று மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய குளிர்கால கூட்டத்தொடரில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான ஒரு சட்ட மசோதா கொண்டு வரப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த மசோதா நிறைவேற்றப்படுவதற்கு என்பது இது ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டி என்பது தேவை. ஏனால் வழக்கமான மசோதாக்களை போல ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியின் மூலம் அந்த மசோதாவை நிறைவேற்றிவிட முடியாது. ஏனென்றால் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு அரசியல் சாசன சட்ட திருத்தம் என்பது மேற்கொள்ளப்பட வேண்டும். எனவே அது ஒருவேளை அரசியல் சாசன சட்ட திருத்த மசோதாவாக கொண்டு வரப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி அது அரசியல் சாசன சட்ட திருத்த மசோதாவாக இருந்தால் அது நிறைவேற்றப்படுவதற்கு 2/3 பங்கு உறுப்பினர்களுடைய பெரும்பான்மை ஆதரவு என்பது தேவை. எனவே வரக்கூடிய நவம்பர் மாதத்தில் நடைபெறக்கூடிய குளிர்கால கூட்டத்தொடரில் அது தொடர்பான மசோதா கொண்டு வரப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் இந்த உயர்மட்ட குழுவினுடைய பரிந்துரைகளுக்கு தற்போது மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. எனவே அது தொடர்பான பணிகள் அடுத்தடுத்து இனி வேகம் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்க ரமேஷ்குமார், இப்போ இந்தியாவின் சார்பில் சர்வதேச விண்வெளி மையம் அமைக்கும் திட்டத்தில் சர்வதேச விண்வெளி மையத்தின் முதற்கட்ட அலகுகளை கட்டமைக்க மத்திய அமைச்சர் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இந்த முடிவுகள்லாம் யார் கலந்துரையாடி எடுத்திருக்காங்க? இது மாதிரியான கூடுதல் விவரங்கள் இருக்கா? இல்லை, பொதுவாக பிரதமருடைய தலைமையின் கீழ் தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் என்பது பிரதமருடைய துறையின் கீழ் தான் வருகிறது. அதாவது பிரதமர் சில துறைகளை வகிக்கிறார். மத்திய பணியாளர் நலன், அதே போல விண்வெளி துறை போன்றவை எல்லாம் பிரதமருடைய கைவசம் தான் இருக்கிறது. எனவே அந்த விண்வெளி துறைக்கு எப்போதும் தலைவர் என்பவர் பிரதமர் தான். இருப்பினும் இஸ்ரோ தலைவர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருடன் கலந்து ஆலோசித்து இந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டுள்ளது. இது இந்தியா ஏற்கனவே பேசி வரக்கூடிய ஒரு விஷயம்தான். ககன்யான் திட்டமாக இருந்தாலும் சந்திரயான் 4 திட்டமாக இருந்தாலும் அதை முன்னெடுக்க வேண்டும் என்று இந்தியா நீண்ட காலமாக பேசி வரக்கூடிய விஷயம். இன்றைக்கு மத்திய அமைச்சரவை அதற்கு ஒரு முறைப்படி ஒப்புதல் வழங்கி இருப்பதன் மூலம் இனி அதற்குண்டான பணிகள் வேகம் எடுக்கும். இதுதான் இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடாக உள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.